ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இல்லையா? இப்போ டெஸ்டிக்கல்லையோ இல்லை பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் தானால பெண்களுக்கு வந்து மார்பகமோ இல்லை பிறப்புறுப்புலையோ பிரச்சனை வருது. அதே போல் ஆண்களுக்கு வந்து ஆண்மை தொடர்பாக வருதுன்னா இந்த ஹார்மோனுக்கான உணவு மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டாக நிச்சயமாக சரி பண்ண முடியும். இதற்காக எவ்வளவு நம்ம வந்து மெனக்கிடுறோமோ, இதுக்கான உணவுகள் எவ்வளோ எடுக்கிறோமோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மலைத்தேன் இருக்கு இல்லைங்களா? மலைத்தேன் வந்து மகரந்தம் அதிகமாக இருக்குது மலைத்தேன். இப்போ பண்ணைத்தேன்கள் அது கிடையாது. அப்போ அந்த மலைத்தேன் சாப்பிடும் போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஹார்மோன் பேலன்சிங்கில் இருக்கும். தேவையில்லாதவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்காது. அதே போல் பெண்களுக்கு வந்து சொல்கிறேன், 2 விதை, ஆளி விதை, பூசணி விதை. நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆளி விதை, பூசணி விதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரவே வராது. இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காஞ்ச திராட்சைம்பாங்கள்ல, காஞ்ச திராட்சை, அத்திப்பழம், இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், இதெல்லாமே வந்து ஹார்மோன் வந்து எப்பவுமே பேலன்சிங்காக வச்சுக்கிறது. அப்போ நம்ம அந்த இப்போ என்கிட்ட பேசும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட்றோன்னு. ஆண்களும் சொல்கிறாங்க, பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஹார்மோன் என்பது நம்ம உணவுலேருந்து போய் இந்த ஹார்மோன் ஆக்டிவேட் பண்ணணும், மாத்திரைகள் மூலமாக கிடையாது.